Good evening. Welcome to the Hindu News Analysis of PMIAS Academy. From Monday, every 9 p.m., the news analysis will be published in our channel. Let's go into the today's current affairs analysis for the date 2/1/2021. First one is about the GST collections. So this December, the GST collections has touched an all-time high when compared to the past 4 months அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. So in the light of this, we are going to analyze about what is goods and services tax. Okay, so as the name suggests, GST will be levied on both on goodsலயும் லீவ் பண்ணுவாங்க as well as services ரெண்டுலயுமே வந்து tax வந்து they will be imposing அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு சிங்கிள் காம்ப்ரிஹென்சிவ் tax. ஸோ இதுக்கு கீழே நிறைய டேக்ஸ் முன்னாடி ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா தேர் இஸ் செப்பரேட் டேக்ஸ் கால் எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ், அந்த மாதிரி வந்து நிறைய செப்பரேட் டேக்ஸ் இருந்தது. நவ் ஆல் தி டாக்ஸஸ் வில் பி சப்சியூம்ட் அண்டர் ஒன் ஹெட்டிங் கால் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டிக்கு கீழே எல்லா டேக்ஸும் வந்து வந்துடும். இட்ஸ் அ காமன் ஒரே டேக்ஸ் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ஹவு மோஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா they will be having GST தான் ஃபாலோ பண்ணுவாங்க. லைக் ஜூலை 2017 வந்து ஜிஎஸ்டி இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அண்ட் நிறைய டெவலப்டு வேர்ல்டு நேஷன்ஸ் வந்து பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் வந்து சொன்னாங்க. இட்ஸ் அ வெரி குட் ஸ்டெப் டுவார்ட்ஸ் தி க்ரோத் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜிஎஸ்டி பார்த்தோன்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி அண்ட் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. ஸோ சென்ட்ரல் ஜிஎஸ்டி வந்து central component levied and collected by the center and the state component administered by the states. அதான் வந்து இட்ஸ் a 12 structure central and state GST. central GST ல வந்து it will subsume all the central excise duty, central service tax and additional customs duty. like overall சென்டர்ல இம்போஸ் பண்ற எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸ், அடிஷ்னல் கஸ்டம்ஸ் டியூட்டிலாம் வந்து சென்டருக்கு வந்து போயிடும். ஸ்டேட் லெவலில் பார்த்தோம்னா வேல்யூ ஆடட் டேக்ஸ், என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், லக்ஸுரி டேக்ஸ், லாட்ரி டேக்ஸ், எலக்ட்ரிசிட்டி டியூட்டி இதெல்லாம் வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டிக்குள்ளே வந்து சப்சியூம் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி பற்றி பார்த்தோம்னா இட்ஸ் ஃபார் இன்டர்ஸ்டேட் ட்ரேட் ஆர் காமர்ஸ். அதுக்கு தான் வந்து இந்த இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படிங்கிறத வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். த சென்ட்ரல் கவர்மெண்ட் will have exclusive power integrated GST to levy and collect GST in course of interstate trade or commerce or imports. இதுக்கு பேர் தான் integrated GST ன்னு சொல்லுவோம். அண்ட் எதெல்லாம் வந்து ஜிஎஸ்டிலேருந்து எக்ஸம்ட் பண்ணியிருக்காங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் வந்து எக்ஸம்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இனிஷியலி வந்து பெட்ரோலியம் க்ரூட், ஹை ஸ்பீட் டீசல், மோட்டார் ஸ்பிரிட்டோட பெட்ரோல், நேச்சுரல் கேஸ், ஏவியன் டர்பைன் ஃபியூயல் இதெல்லாம் வந்து எக்ஸம்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஃபியூச்சரில் based on the decision of GST Council it will be added. இந்த five ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபியூச்சரில் வந்து ஆட் பண்ணலாம் ஜிஎஸ்டிக்குள்ளே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்து யாரெல்லாம் இருப்பா, மெம்பர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அதோட சேர்மன் யாருன்னா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலோட சேர்மன். அண்ட் அனதர் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இன் சார்ஜ் ஆஃப் ரெவன்யூ ஆர் ஃபைனான்ஸ் அவங்களும் வந்து ஒன் ஆஃப் த மெம்பராக இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து தே பிலாங் டு யூனியன். அண்ட் ஸ்டேட் லெவல்லேருந்து யார் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் மினிஸ்டர் இன்சார்ஜ் ஆஃப் ஃபைனான்ஸ், இல்லைனா ஏதோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து யாரை நாமினேட் பண்ணுறாங்களோ ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்க சொல்லி அவங்க வந்து மெம்பராக இருப்பாங்க. ஃப்ரம் ஆஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த ஸ்டேட்டாக இருப்பாங்க. ஸோ இது வந்து ஃப்ரம் தி ஸ்டேட், இது ரெண்டுமே வந்து 2 மினிஸ்டர்ஸ் வந்து ஃப்ரம் தி யூனியன். ஸோ வாட் இஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் த ஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்தோன்னா ஜிடிபி க்ரோத். தட் இஸ் அந்த ஜிடிபி க்ரோத் எவ்ரி 4 months வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜிடிபி க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் ஜிஎஸ்டிங்கிறது இட்ஸ் அ ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் அப்படிங்கிறதுனால தேர் வில் பி யூனிஃபார்ம் டேக்ஸ் ரெஜிம் த்ரூ அவுட் த கண்ட்ரி. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் அட்வான்டேஜ். அண்ட் தேர் இஸ் அன் இம்ப்ரூவ்மெண்ட் இன் தி காஸ்ட் காம்படிட்டிவ்னஸ் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால ஒரு ப்ராடக்டோட காஸ்ட் வந்து கம்மியாயிரும். பிகாஸ் நிறைய டாக்ஸஸ் வந்து இல்லாமல் டோட்டலாக ஒரு காமன் டேக்ஸ் வந்து இருக்கனால கண்டிப்பாக அதோட ப்ராடக்டோட ஃபைனல் காஸ்ட் வந்து கம்மியாகும். ஸோ காஸ்ட் கம்மியானால் மோர் பீப்புள் வில் கோ அண்ட் பை தட் ப்ராடக்ட். அந்த டிமாண்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட் வில் கெட் இன்க்ரீஸ்ட். அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ஃபோர் சேவிங் காஸ்ட் கம்மியான சேவிங் ரேட் வந்து கம்மியாகும். அண்ட் தேர்ஃபோர் இட் மே லீட் டு ஃபர்தர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். அந்த காஸ்ட் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் வில் லீட் டு ஜிடிபி க்ரோத். தட் இஸ் கண்டிப்பாக இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நடந்தால் தேர் வில் பி க்ரோத் in the economy அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. So that is what this article is all about.
ஸோ ஜிஎஸ்டினா என்னன்னு பார்த்தோம் அண்ட் வேரியஸ் அதோட ஸ்ட்ரக்சர் சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அண்ட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அண்ட் ஜிஎஸ்டி கவுன்சில் அண்ட் வாட் ஆர் த அட்வான்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். And recently PM Annual's project for affordable housing. So this is 6 cities, 6 lighthouse projects in 6 cities. It is a part of Global Housing Technology Challenge India அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 6 cities வந்து affordable housing வந்து for beneficiaries வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தர போகிறாங்க. 1000 houses each. ஒவ்வொரு சிட்டிலையும் வந்து 1000 houses அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வந்து நம்ம 3 டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் அபவுட் லைட் ஹவுஸ் ப்ராஜெக்ட் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் அபவுட் குளோபல் ஹவுசிங் டெக்னாலஜி சேலஞ்ச். பிகாஸ் இந்த லைட் ஹவுஸ் ப்ராஜெக்ட் வந்து இட் கம்ஸ் அண்டர் குளோபல் ஹவுசிங் டெக்னாலஜி சேலஞ்ச் கீழே தான் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஏன் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் அப்படின்னா since it is constructed in 6 cities தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட். ஸோ அதனால we have to see about பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன். there is also rural பட் இங்கே நம்ம அர்பனை மட்டும் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இது 2015 வந்து இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க அண்ட் டார்கெட் டைம் வந்து 2022 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தே வில் பி ப்ரொவைடிங் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கு த்ரூ அதர் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் மூலமாக ஸ்டேட்ஸ் ஆர் யூடிஸ் மூலமாக வந்து தருவாங்க. பட் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் வந்து இதுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ சென்சஸ் 2011 படி டவுன்ஸ் வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க எந்தெந்த டவுன்ஸ்லாம் வந்து ஹவுசிங் வந்து தேவை எந்தெந்த இடத்துலலாம் அப்படிங்கிறது வந்து இந்த மிஷனில் வந்து 2011 சென்சஸ் தகுந்த மாதிரி வந்து தே வில் பி நோட்டிஃபைங். ஸோ இதில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது என்னென்ன பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனால என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்லம் டெல்லர்ஸ் இருக்க ஏரியா அண்ட் லேண்ட் ரிசோர்ஸ்லாம் வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ணலாம் த்ரூ ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் மூலமாக அண்ட் கிரெடிட் லிங்க் சப்சிடி வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அண்ட் அஃபோர்டபுள் ஹவுசிங் இன் பார்ட்னர்ஷிப் அஃபோர்டபுள் ஹவுசிங் வந்து கொடுக்கலாம் அண்ட் சப்சிடி ஃபார் பெனிஃபிஷியரி லெட் இண்டிவிஜுவல் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் என்ஹான்ஸ்மெண்ட் இண்டிவிஜுவல் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் என்ஹான்ஸ்மெண்ட்க்கு பெனிஃபிஷரிஸ்க்கு வந்து சப்சிடி வந்து ப்ரொவைட் பண்ணலாம். இதில் ஸ்டேட்டுக்கு வந்து எந்த வெர்டிக்கல் வேணுமோ இந்த நாளில் எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த பாயிண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. And the process of project formulation approval is in accordance with the mission guidelines has been left to the states. So states பார்த்து எப்போ வந்து guidelines ஃபாலோ பண்ணலாம் எப்போ ஃபார்முலேட் பண்ணலாம் எப்போ அப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்டர் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாக்கு கீழே. அண்ட் coming to the next topic, Prime Minister Narendra Modi will lay the foundation stone for lighthouse projects under Global Housing Technology Challenge India initiative of 6 sites across 6 states. ஸோ என்னென்ன ஸ்டேட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இண்டோர் இன் மத்திய பிரதேஷ், ராஜ்கோட் இன் குஜராத், சென்னை இன் தமிழ்நாடு, ராஞ்சி இன் உத்தரகாண்ட், அகர்தாலா இன் திரிபுரா, லக்னோ இன் யூபி. ஸோ இந்த ஸ்டேட்ஸ்லாம் நம்ம வந்து ப்ரிலிம்ஸ்க்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை பட் திஸ் பர்டிகுலர் ஸ்கீம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் அனதர் ஒன் இஸ் த பெனிஃபிஷரி வந்து இப்போ ஹவுஸ் ஹோல்டில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா அந்த ஹவுஸ் வந்து ஒய்ஃபோட நேமில் தான் எடுப்பாங்க ஒய்ஃபோட நேமில் தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க ஃபார் த சேஃப்டி ஆஃப் தி உமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து இதில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனால. அண்ட் கம்மிங் பேக் டு லைட் ஹவுஸ் ப்ராஜெக்ட் தே கம்ப்ரைஸ் அபவுட் 1000 houses இருக்கும் ஈச் லொக்கேஷனில் along with allied infrastructure facilities. Infrastructure facilities means இப்போ இருக்க மாடர்ன் டே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெக்னாலஜியோடு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக சஸ்டைனபிளாக ஹை குவாலிட்டி மெட்டீரியல் அண்ட் டியூரபிலிட்டி அது மூலமாக தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க அண்ட் பியூகா ஹவுசஸ் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய டெக்னாலஜிஸ் இது டெமான்ஸ்ட்ரேட் அ வெரைட்டி ஆஃப் டெக்னாலஜிஸ் இன்க்ளூடிங் ப்ரீ-ஃபேப்ரிகேட்டட் சாண்ட்விச் பேனல் சிஸ்டம் in indoor and monolithic concrete construction using tunnel framework அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்க எக்கனாமிக்கலாக சஸ்டைனபிளாக அண்ட் ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி அண்ட் டியூரபிளான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு சைட்லேயும் வந்து 1000 houses வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹை டெக்னாலஜிஸ் வந்து இம்ப்ளிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த லைட் ஹவுஸ் ப்ராஜெக்டில். அண்ட் நெக்ஸ்ட் கம்மிங் டு தி குளோபல் ஹவுசிங் டெக்னாலஜி சேலஞ்ச். ஸோ வாட் இஸ் த குளோபல் ஹவுசிங் டெக்னாலஜி சேலஞ்ச்னா இது வந்து 2019 லான்ச் பண்ணாங்க.
எதுக்கு கீழே லான்ச் பண்ணாங்க அப்படின்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன், அதுக்கு கீழே தான் வந்து லான்ச் பண்ணாங்க. பிகாஸ் அதை வந்து இன்னும் ஃபர்தராக வந்து இதோட 2022 தான் இதோட டார்கெட், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாங்கிறது. ஸோ அதை வந்து இன்னும் ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. It aims to fast track the construction of affordable housing and meet the target of constructing 2 crore houses construct பண்ணும் by 2022. ஸோ அதை வந்து ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் சேலஞ்சை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து இது எதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி நிறைய டெக்னாலஜிஸ்லாம் இந்த ப்ராஜெக்ட்ஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ ஆல்ரெடி ப்ரூவன் டெக்னாலஜிஸ்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை மெயின் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க ஃபார் லைட் ஹவுஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ஸ்பாட்டிங் பொட்டன்ஷியல் ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் for incubation and acceleration support through ASHA, that is affordable sustainable housing accelerators. So இன்னும் வந்து ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க டெக்னாலஜிஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் இன்குபேட்டாக இருக்க நல்ல வளர்ந்து வர டெக்னாலஜிஸையும் வந்து தே வில் பி ட்ரை டு அக்னாலேஜ் இட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தே வில் பி இம்ப்ளிமெண்டிங் இன் தீஸ் லைட் ஹவுஸ் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் குளோபல் ஹவுசிங் டெக்னாலஜி சேலஞ்ச். இது வந்து 2019 லான்ச் பண்ணாங்க அண்டர் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனால. இது வந்து இட் இஸ் டு ஃபாஸ்டன் அப் தட் பர்டிகுலர் ஸ்கீம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் ஆர்டிக்கல். அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் தி UP's ரிலீஜியஸ் கன்வர்ஷன் ஆர்டினன்ஸ். அதை பற்றி தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ திஸ் எடிட்டோரியல் ஆர்டிக்கல் இஸ் அபவுட் தட் UP's ரிலீஜியஸ் கன்வர்ஷன் ஆர்டினன்ஸ் பற்றி தான் இந்த ஆர்டிக்கல். லெட்ஸ் கோ இன்டு தி அனாலிசிஸ். ஸோ நம்ம அந்த பர்டிகுலர் ஆர்டினன்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஆர்டினன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். அது யார் ப்ரொமல்கேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்ப்போம். பிரசிடென்ட் அண்ட் கவர்னர். பிரசிடென்ட் ஆஸ் வெல் அஸ் தி கவர்னர் ரெண்டு பேருமே வந்து ஆர்டினன்ஸ் வந்து ப்ரொமல்கேட் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஆர்டினன்ஸ் ப்ரொமல்கேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று பார்லிமெண்ட் வந்து செஷனில் இல்லை அப்படின்னா, தட் இஸ் அப்போ வந்து அவங்களால லா பாஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா, கண்டிப்பாக ஒரு வைலன்ஸ் நடந்தது அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைமில் வந்து ஒரு லா பாஸ் பண்ணணும் அப்படின்னா பார்லிமெண்ட் வந்து செஷனில் இல்லை அப்படின்னா கவர்னரோ பிரசிடென்ட்டோ வந்து ஆர்டினன்ஸ் வந்து பாஸ் பண்ணுவாங்க. பிரசிடென்ட்டாக இருந்தால் ஆல் இண்டியா லெவலுக்கு, கவர்னர்னால் அந்த ஸ்டேட்டுக்கு வந்து ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. என்னென்ன சுச்சுவேஷன்லனா பார்லிமெண்ட் வந்து செஷனில் இருக்கக்கூடாது, ஆர் எதர் லோக்சபா செஷனில் இருக்கக்கூடாது, ஆர் ராஜ்யசபா செஷனில் இருக்கக்கூடாது, இல்லை ரெண்டுமே செஷனில் இல்லைனாலுமே வந்து ஆர்டினன்ஸ் வந்து பாஸ் பண்ணலாம் இந்த 3 சுச்சுவேஷன்லையும். அண்ட் அப்படி ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணும்போது எந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸில் ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பிரசிடென்ட்டோ கவர்னரோ வந்து கண்டிப்பாக வந்து சொல்லணும். ஸோ தட் அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கணும். ஓகே, இந்த கண்டிப்பாக வந்து டைமில் ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணியே தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து ஆர்டினன்ஸ் வந்து பாஸ் பண்ணுவாங்க. அண்ட் பார்லிமெண்ட் ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணி திருப்பியும் வந்து பார்லிமெண்ட் வந்து செஷனுக்கு வருவாங்கல்ல. ஸோ செஷனுக்கு வந்து வித்தின் 6 வீக்ஸ்க்குள்ளே அந்த ஆர்டினன்ஸை வந்து தே ஹாவ் டு வேலிடேட் பண்ணும், இல்லைனா வந்து இட் வில் எண்ட் அண்ட் வில் நாட் பிகம் அன் ஆக்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் டைம் பீரியட் வந்து 6 months and 6 weeks மேக்ஸிமம் வேலிடிட்டி ஆஃப் அன் ஆர்டினன்ஸ். தட் இஸ் அந்த 6 monthsங்கிறது 2 செஷன், பார்லிமெண்ட்டோட 2 செஷனுக்கு உள்ள கேப் தான் 6 months. அண்ட் 6 வீக்ஸுங்கிறது மீட் பண்ணதுக்கப்புறம் லோக்சபாவோ ராஜ்யசபாவோ மீட் பண்ணதுக்கப்புறம் 6 வீக்ஸுக்குள்ளே தே ஹாவ் டு வேலிடேட் தட் பர்டிகுலர் ஆர்டினன்ஸ். ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. தட் இஸ் பார்லிமெண்ட் வந்து செஷனில் இருக்கக்கூடாது, இல்லை லோக்சபா மட்டும் செஷன்லேருந்து ராஜ்யசபா செஷனில் இல்லைனாலும் வந்து ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணலாம். அண்ட் ராஜ்யசபா செஷன்லேருந்து லோக்சபா செஷன் இல்லைனாலும் ஆர்டினன்ஸ் வந்து பாஸ் பண்ணலாம். அண்ட் அப்படி ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணும்போது என்ன சர்க்கம்ஸ்டன்சஸ்ங்கிறத வந்து ஒரு ப்ராப்பர் ரீசன் வந்து கொடுக்கணும். ஓகே, கண்டிப்பாக ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ கவர்னருக்கும் வந்து சிமிலர் ப்ரொவிஷன்ஸ் தான். பட் சில இதில் வந்து சில சிச்சுவேஷன்ஸில் கவர்னர் வந்து பாஸ் பண்ண முடியாத ஆர்டினன்ஸ் எப்போ அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பில் வந்து கண்டிப்பாக வந்து இதில் பிரசிடென்ட்டோட அசன்ட் வேணும் அப்படின்னு வந்து கவர்னர் நினச்சாரு, ரிசர்வ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த பர்டிகுலர் பில் வந்து பிரசிடென்ட் தான் வந்து ப்ரொமல்கேட் பண்ண முடியும், கவர்னர் பண்ண முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, அந்த ஒரு பர்டிகுலர் பில்லே வந்து இது கண்டிப்பாக பிரசிடென்ட்டோட அசன்ட் வேணும்னு இருக்கும் சில லாவில். ஸோ அதுவும் வந்து பிரசிடென்ட் தான் அதை ப்ரொமல்கேட் பண்ண முடியும், கவர்னர் வந்து பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் ஆல். பிரசிடென்ட்க்கும் கவர்னருக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, ஒரு சில சிச்சுவேஷன்ஸில் மட்டும் கவர்னர்னால ஆர்டினன்ஸ் வந்து ப்ரொமல்கேட் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் தி கவர்னர். அண்ட் ரிலீஜியஸ் கன்வர்ஷன் லா, யூபியோட ரிலீஜியஸ் கன்வர்ஷன் லா அதை பார்த்தோம்னா, ரீசெண்டாக இமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் ரெண்டு ஸ்டேட்ஸும் வந்து ஆன்டி கன்வர்ஷன் லா வந்து பில் பாஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ யூபியும் வந்து அந்த ஆர்டினன்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் அல்யூரிங் இன் டு மேரேஜ் ஆஸ் அன் அடிஷ்னல் கிரவுண்ட்
ஃபார் டிக்ளேரிங் அன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ் கன்வர்ஷன் ஆஸ் இல்லீகல். ஸோ மேரேஜும் வந்து ஒரு ரீசனாக வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த லாவில். லைக் முன்னாடியில் என்னென்ன எல்லாம் ரீசன் இருந்ததுன்னா ஃபோர்ஸிபிள் கன்வர்ஷனாக இருந்ததுன்னா இல்லை கொயர்ஷன், அன்டூ இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் டிசட், இந்த மாதிரி ரீசன்ஸாக சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து மேரேஜும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. லைக் இந்த மேரேஜ் வந்து இல்லீகல் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்காக அண்ட் இன்டர்ஃபேத் மேரேஜாக இருந்ததுனால். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஆர்டினன்ஸில் ஆத்தரோட வியூ வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஸோ இப்போ ஆர்டினன்ஸுங்கிறது ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேத் மேரேஜ் இல்லீகல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆர்டினன்ஸ் வந்து பாஸ் பண்ணணும் வந்து there is no need. ஒரு போலீஸ் மூலமாகவே இதை நம்ம கொண்டு போகலாம். போலீஸே வந்து இதை ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட் லைக் அ சைல்டு மேரேஜில் ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி போலீஸே வந்து இதை ப்ரிவென்ட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து ஆத்தர் வந்து சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டினன்ஸ் செக்ஷன் 3ல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேரேஜ் வந்து ஒரு டெஃபினேஷனாக சொல்கிறாங்க, மேரேஜ் ஒரு ரீசனாக சொல்கிறாங்களோ, ஸோ அதை வந்து ப்ராப்பராக மென்ஷன் பண்ணல ஆர்டினன்ஸில். தட் இஸ் ரொம்ப வேகாக இருக்குது அந்த டெஃபினேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. vague as it can be used to prosecute people. ஈஸியாக வந்து பீப்புளை வந்து ப்ராசிக்யூட் பண்ணிட முடியும் இதை யூஸ் பண்ணி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ஆஃப் த ரீசனாக வந்து ஆத்தர் வந்து சைட் பண்ணியிருக்காரு. அண்ட் செக்ஷன் 7ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, upon receiving information that a religious conversion is designed to take place and if it appears that the commission of the offense cannot be otherwise prevented, a police officer is authorized to arrest the person who designed it without the orders from a magistrate and without warrant. ஸோ நம்ம இப்போ இன்டர்ஃபேத் மேரேஜ் நடந்துருச்சு அப்படின்னா டேரெக்டாக போலீஸே போய் அந்த பர்டிகுலர் பர்சன் அண்ட் ஃபேமிலியை வந்து அரெஸ்ட் பண்ணலாம். மெஜிஸ்ட்ரேட்டோட ஒப்பீனியன் ஒரு சைன் அந்த மாதிரி எதுவுமே வாரண்ட் தேவை இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இந்த ப்ரொவிஷன் வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. லைக் வாலண்டியராகவும் வந்து கன்வெர்ட் ஆகிருக்கலாம். ஃபோர்ஸபிள் கன்வர்ஷன் வந்து இருக்கா இல்லையா நம்ம சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செக்ஷன் 12 ஆஃப் திஸ் ஆர்டினன்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து பேர்டன், இந்த ஆர்டினன்ஸ் வந்து பேர்டன் யாருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் முஸ்லிம் மேன் வந்து ஹிந்து உமனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அண்ட் திஸ் ஹிந்து உமன் இஸ் கன்வெர்டட் டு முஸ்லிம் உமன். ஓகே, இப்போ வாலண்டியராக கன்வெர்ட் பண்ணுறாங்களோ இல்லை ஃபோர்ஸபிளாக கன்வெர்ட் பண்ணுறாங்களோ அது வந்து அந்த உமனுக்கு தான் தெரியும். பட் த கொஸ்டின் போலீஸ் வந்து யாரை கொஸ்டின் பண்ணுவாங்கன்னா, முஸ்லிம் மேனை தான் கொஸ்டின் பண்ணுவாங்கல்ல, அண்ட் முஸ்லிம் மேனை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் அவங்களோட ஃபேமிலி தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ முஸ்லிம் உமன்கிட்ட விக்டிமை கேட்டால் தான் வந்து ஆன்சர் தெரியும். முஸ்லிம் உமன் வந்து என்ன, முஸ்லிம் மேன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னே தெரியாது. அவங்க ஃபோர்ஸபிளாகவும் பண்ணுறேன்னு சொல்லலாம், பண்ணலன்னு வந்து சொல்லலாம். ஸோ விக்டிமை கேட்காம வந்து யார் இந்த கன்வர்ஷன் பண்ணுறாங்களோ அவங்கள தான் வந்து கேட்குறாங்க. ஸோ விக்டிம் தான் இதை கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு நெகட்டிவ் கிரிட்டிசிசமே வந்து வைக்கிறாங்க. ஒன்லி த பர்சன் கன்வெர்டட் கேன் ஆன்சர் தட் கொஸ்டின் அண்ட் நோபடி எல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யூபி ஆர்டினன்ஸ் மார்க்ஸ் த ரைட் டு ப்ரைவசி அண்ட் இட் வயலேட்ஸ் த ரைட் டு லைஃப், லிபர்ட்டி அண்ட் டிக்னிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து இருந்தது கிருஷ்ணகுமார் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் கேஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர்டினன்ஸ் வந்து பிரசிடென்ட்டோ கவர்னரோ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி சொல்ல அப்படின்னா தேர் வில் பி ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களோட சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்து ப்ராப்பராக மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். எனேபிள் தி லெஜிஸ்லேச்சர் டு அண்டர்டேக் வை தே ஆர் தட் பர்டிகுலர் ஆர்டினன்ஸ் இஸ் பாஸ்ட் அப்படின்னு வந்து லெஜிஸ்லேச்சருக்கும் வந்து இன்னும் ஃபர்தர் ஈஸியாக இருக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் வில் ரெடியூஸ் த இன்ஸ்டன்ட் ஆஃப் ஸோ இப்படி சர்க்கம்ஸ்டன்சஸ் என்ன அப்படிங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணாங்க அப்படின்னா பிரசிடென்ட்டோ கவர்னரோ பப்ளிக் கோர்ட்டில் இந்த ஆடியன்ஸ்க்கு அகைன்ஸ்டாக வந்து ஃபைல் பண்ணுற கேசஸ் வந்து கம்மியாகும், கோர்ட்டோட பர்டனும் வந்து கம்மியாகும் அப்படின்னு வந்து தான் இந்த ஒரு பர்டிகுலர் பாரால வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் ஆர்டிக்கல். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அபவுட் தி இன்டர் கனெக்ஷன் யூசேஜ் சார்ஜஸ். அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் interconnection usage charges பற்றி படிக்கணும் அப்படின்னா, it is a cost that the mobile operator pays to another mobile operator for carrying out or terminating a call. For example, there is a mobile operator A. For example, இது ஜியோன்னு வச்சுக்கலாம். and there is a mobile operator B and இது வந்து ஏர்டெல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஏங்கிறது ஒரு கஸ்டமர், பிங்கிறது ஒரு கஸ்டமர். ஏ கஸ்டமர் வந்து பிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ கால் பண்ணிவிட்டு பேசிட்டு கால் டெர்மினேட் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க தானே கால் இனிஷியேட் பண்ணாங்க, தட் இஸ் ஜியோ கஸ்டமர் தான் இனிஷியேட் பண்ணாங்க. ஸோ அந்த கால்க்கான சார்ஜை வந்து ஏ ஹாவ் டு பே, தட் இஸ் ஜியோ ஹாவ் டு பே டு தி ஏர்டெல்.
that is the interconnection usage charge. If a customer of mobile operator A calls a customer of mobile operator B and the call is completed, then A pays IUC charge to B for carrying or facilitating the call. So அதுதான் வந்து interconnection usage charge. Essentially it is the originating network which is compensating the receiving network for the cost of carrying this call. In India இது வந்து யார் ரெகுலேட் பண்ணுறாங்கன்னா டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்க தான் வந்து இதை ரெகுலேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ஐயூசி சார்ஜஸ் வந்து ட்ராய் வந்து January 1st 2020 ஃபேஸ் அவுட் பண்ணிட்டாங்க. அதை பற்றி தான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ரேட்டர்ஸும் வந்து ஃபேஸ் அவுட் பண்ணிட்டாங்க, ஜியோ மட்டும் ஃபேஸ் அவுட் பண்ணல. ஸோ இப்போ அவங்களும் வந்து ஃபேஸ் அவுட் பண்ணிட்டாங்க. எஸ்டர்டேஸ் ஆர்டிக்கலில் கூட அது வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து என்ன இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, this means that all the voice calls will be free from now on. Like in the operators canal we can easily call, while almost all the operators are already started offering unlimited calls as a part of their bundled pack. Some were charging 6 paise from the customers for paying the interconnection usage charges அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ January 1ல இருந்து operators will stop collecting the charges. interconnection usage chargesங்கிறதே வந்து கலெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் மற்றபடி வேற எந்த ஒரு சிக்னிஃபிகண்ட் கெயின்ஸும் இருக்காது கஸ்டமர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ ஐயூசி எண்ட் பண்ணனால இதனால என்ன பெனிஃபிட் ஆப்ரேட்டர்ஸ்க்குலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, லைக் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் அதனால நிறைய டிஸ்பியூட்ஸ்லாம் வந்து அரைஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு லீகல் பேட்டல்ஸும் வந்து இனிமேல் இருக்காது. இட் வில் கம் டு அன் எண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now the operator can keep whatever money they collect from the consumers without having to keep a tab on where the call is terminating. அந்த மாதிரி எந்த ஒரு ட்ராக் வந்து பண்ண வேண்டியதில்லை. கஸ்டமர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணது அந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டரே வந்து they can keep it with themselves அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So that's all about the interconnection usage charges and it is important. So prelims கேட்கற சான்சஸ் இருக்கு. And next is the India urges China to help standard sailors. Chinaல ரெண்டு இந்தியன் ஷிப்ஸ் கார்கோ வெசல்ஸ் தட் இஸ் ஜக் ஆனந்த் அண்ட் MV அனஸ்தாஷியா அப்படிங்கிற ரெண்டு கார்கோ ஷிப்ஸ் வந்து இட் காட் ஸ்டாண்டர்ட் அட் த டைம் ஆஃப் பேண்டமிக். ஸோ நியர்லி 32 crew members வந்து they got stranded in that vessel. ரீசெண்டாக நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து அனலைஸ் their situation voluntarily and they reported the external affairs minister to request the Chinese government to let them free அப்படின்னு சொல்லியிருக்காங்க, to send them back to India அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ because of this we have to deal with the National Human Rights Commission அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பற்றி நம்ம இப்போ பார்க்கணும். அண்ட் இட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னா ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் பாடி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அதுதான் வந்து ஸ்டாச்சுட்டரி பாடின்னு சொல்லுவோம். இது வந்து 1992 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ஆக்ட் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 பாஸ் பண்ணியிருக்காங்க. இது அகைன் வந்து 2006 வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து இட்ஸ் அ வாட்ச் டாக் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், தட் இஸ் ரைட் டு லைஃப், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, டிக்னிட்டி, இது எல்லாமே வந்து நம்ம பீப்புளுக்கு இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. அண்ட் இந்தியாவில் வந்து இது எல்லாமே வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து கேரண்டி பண்ணியிருக்கு அண்ட் இட்ஸ் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட்ஸ் இன் லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லைஃப், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, டிக்னிட்டிலாம் வயலேட் பண்ணாங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே இருக்குது. ஸோ இதை வயலேட் பண்ணாங்க அப்படின்னா we can directly go to the Supreme Court and we can file a complaint that எங்களோட ரைட்ஸ் வந்து வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இதோட காம்போசிஷன் பார்த்தோன்னா இட்ஸ் மல்டி மெம்பர் பாடி, சேர்மேன் இருப்பாங்க அண்ட் 7 other members அண்ட் 3 ex officio members வந்து இருப்பாங்க. அண்ட் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. the recommendation of high powered committee headed by the prime minister அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. term of office வந்து 5 years or until they complete the age of 70 years. அதுதான் வந்து term of office. and other functions limitationsலாம் இருக்குது. and you can refer லக்ஷ்மிகாந்த் புக் பாலிட்டி, அதில் வந்து கிளியராகவே சொல்லியிருப்பாங்க என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன பவர்ஸ், லிமிட்டேஷன்ஸ், இது எல்லாமே லக்ஷ்மிகாந்த் புக்கில் கிளியராக வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் ஸ்டாச்சுட்டரி பாடி பிகாஸ் ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணனால தட் இஸ் ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 திருப்பியும் 2006 அமெண்ட் பண்ணாங்க. அண்ட் இட்ஸ் வாட்ச் டாக் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். அந்த ஹியூமன் ரைட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கான்ஸ்டியூஷனில் கேரண்டி பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் மல்டி மெம்பர் பாடி வித் 1 chairman and 7 other members and 3 ex officio members இருப்பாங்க. இந்த மெம்பர்ஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். யாரோட ரெக்கமெண்டேஷனா ஹை பவர் கமிட்டி இருப்பாங்க ஹெட்டட் பை த PM. term of office 5 years or until they complete the age of 70 years. ஸோ இதுதான் வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பற்றி. நெக்ஸ்ட் வந்து RBI வந்து ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டா, விச் மீன்ஸ் எந்த அளவுக்கு வந்து நம்ம டிஜிட்டல் பேமெண்ட் வந்து பண்ணுறோம் நம்ம கண்ட்ரியில் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. அண்ட் லக்கிலி இட் ஹாஸ் சீன் தி க்ரோத். டிஜிட்டல் பேமெண்ட் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு தான் இருக்குது எவ்ரி இயர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ச் 2019 and March 2020 work out to be 153.47 and 207.84, indicating the appreciable growth வந்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2018 இது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம பேஸ் இயராக வச்சு அது கூட வந்து we are comparing it with அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆர்பிஐ தான் இதை ரிலீஸ் பண்ணுறாங்க எவ்ரி 6 months ஒரு தடவை, தட் இஸ் செமி ஆனுவல் பேசிஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, டோட்டலி 5 parameters பேஸ் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த 5 parameters. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு பேமெண்ட் எனேபிளர்ஸ், அதுக்கு 25% வெயிட்டேஜ். அதில் பேமெண்ட் எனேபிளர்ஸில் யாருன்னா இன்டர்நெட்டு, மொபைல் வேணும், ஆதார், பேங்க் அக்கௌண்ட்ஸ், பார்ட்டிசிபென்ட்ஸ், மர்ச்சன்ட்ஸ், இவங்க தான் பேமெண்ட் எனேபிளர்ஸ். அண்ட் பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த டிமாண்ட் சைடு இருக்குது. ஸோ அதோட பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் வந்து 10% வெயிட்டேஜ். ஸோ டெபிட் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ், ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கஸ்டமர் ரெஜிஸ்டர்ட் மொபைல் அண்ட் இன்டர்நெட் பேங்கிங், ஃபாஸ்டேக் அதெல்லாம். அண்ட் பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து சப்ளை சைடில் பார்த்தோன்னா பேங்க் பிரான்ச்சஸ், பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ், ஏடிஎம்ஸ், பிஓஎஸ் டெர்மினல்ஸ், கியூஆர் கோட்ஸ், இன்டர்மீடியரிஸ்லாம் வந்து பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து சப்ளை பண்ணுறவங்க. லைக் அந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அதெல்லாம் சப்ளை பண்ணுறது வந்து பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆன் த சப்ளை சைடு. ஆனால் ஸோ அதுதான். அண்ட் பேமெண்ட் பெர்ஃபார்மன்ஸ், தட் இஸ் 45% வெயிட்டேஜ் இதுக்கு. ஸோ இதில் டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் வேல்யூ படி யூனிக் யூசர்ஸ்லாம் யார், பேப்பர் கிளியரிங், கரன்சி இன் சர்க்குலேஷன், கேஷ் வித்ட்ராயல்ஸ். ஸோ இதுதான் வந்து பேமெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் கன்சியூமர் சென்ட்ரிசிட்டி, அந்த டிஜிட்டல் பேமெண்ட் பற்றி அவேர்னஸ் அண்ட் எஜுகேஷன் எப்படி இருக்குது, டிக்ளைன்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருக்கா, ஃப்ராட்ஸ், சிஸ்டம் டவுன் டைம். ஸோ இதெல்லாம் தான் வந்து கன்சியூமர் சென்ட்ரிசிட்டி. ஸோ இதுக்கோட வெயிட்டேஜ் வந்து 5% வந்து வெயிட்டேஜ். ஸோ அதிகமான வெயிட்டேஜ் வந்து பேமெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து அதிகமான வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதுக்கு வந்து 15% சப்ளை சைட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ். இது வந்து ஆர்பிஐ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்ரி 6 months இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இட் ஹாஸ் சீன் தி க்ரோத், அப்ரிஷியபிள் க்ரோத் கம்பேர்ட் டு இட்ஸ் பேஸ் இயர் 2018. அண்ட் 5 indicators are there: பேமெண்ட் எனேபிளர்ஸ், பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிமாண்ட் சைட், பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்ளை சைட், பேமெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கன்சியூமர் சென்ட்ரிசிட்டி. ஸோ இதெல்லாம் தான் வந்து அதோட இண்டிகேட்டர்ஸ். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி நெக்ஸ்ட் அனாலிசிஸ். பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் கியர்ட் அப் டு எக்ஸ்போர்ட் ஆகாஷ் மிசைல்ஸ். ஸோ பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறது தே ஆர் மேனுஃபேக்சரர் ஆஃப் ஆகாஷ் மிசைல்ஸ். ஸோ இது வந்து கேபினெட் வந்து கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க ஃபார் தி எக்ஸ்போர்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் மிசைல். அதுக்காக இது ஆகாஷ் மிசைல் வந்து இட் இஸ் டிசைன் அண்ட் டெவலப்டு பை டிஆர்டிஓ தான் வந்து டிசைன் பண்ணாங்க, டெவலப் பண்ணாங்க. 96% வந்து இட் இஸ் இண்டிஜினியஸ் மேனுஃபேக்சரிங் தான். அண்ட் இந்த பிடிஎஸ், தட் இஸ் பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட், ஆல்ரெடி அந்த நிறைய டார்பிடோஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு வந்து சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஆகாஷ் மிசைல் பற்றி என்னென்ன ஃபேக்ட்ஸ் அப்படின்னா, இட் இஸ் அ சர்ஃபேஸ் டு ஏர் ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதோட ஸ்ட்ரைக் ரேஞ்ச் வந்து 25 kilometers வரைக்கும் அதனால ஸ்ட்ரைக் பண்ண முடியும். அண்ட் எவ்வளோ லோட் வந்து கேரி பண்ண முடியும் வார் ஹெட்னா 60 kg வரைக்கும் அந்த வார் லோட் வந்து கேரி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கைடட் பை ஃபேஸ்ட் அரே ஃபயர் கண்ட்ரோல் ரேடார் பேர் வந்து ராஜேந்திரா அப்படிங்கிற ரேடார் மூலமாக தான் வந்து இது அந்த ரேடார் தான் இது வந்து கைட் பண்ணுது. ட்ராக்கிங் ரேஞ்ச் 60 kilometer வரைக்கும் இது வந்து அதனால ட்ராக் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆட்டிடியூட் பார்த்தோம்னா 18 kilometer ஆட்டிடியூட் வந்து இருக்குது. அண்ட் கேன் பி ஃபயர்டு ஃப்ரம் ட்ராக்டு பிளாட்ஃபார்ம் as well as வீல்டு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் கேப்பபிள் ஆஃப் ஸ்ட்ரைக்கிங் டவுன் எனிமி ஃபைட்டர் ஜெட்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் வெரி எஃபெக்டிவ்லி அண்ட் அக்யூரேட்லி, ரொம்ப அக்யூரேட்டாகவும் எஃபெக்டிவாகவும் எனிமியோட ஃபைட்டர் ஜெட்ஸ் அண்ட் ட்ரோன்ஸை வந்து ஸ்ட்ரைக் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து ஃபோரம்ஸில் வந்து இதோட ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க, நேஷனல் லெவல்லையாக இருக்கட்டும் அண்ட் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கட்டும், ரெண்டு இடத்துலையும். அண்ட் இட் இஸ் டிசைன் டு இன்டர்செப்ட் எனிமி ஏர்கிராஃப்ட் அண்ட் மிசைல்ஸ் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 18 to 30 kilometer. லைக் 18 to 30 kilometer தள்ளி இருந்து எனிமி ஏர்கிராஃப்ட் அண்ட் மிசைல்ஸ் வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ surface to air missile, strike range 25 kilometer and payload வந்து the warhead வந்து 60 kg வரைக்கும் வந்து கேரி பண்ணலாம். இது யார் கைட் பண்ணுறாங்கன்னா ராஜேந்திரா ரேடார் தான் வந்து கைட் பண்ணுறாங்க. ட்ராக்கிங் ரேஞ்ச் 60 kilometer and it can altitude வந்து ஹைட் வந்து 18 kilometer வரைக்கும் போகும் and can be fired from both wheeled as well as the tracked platform அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. So that's all about Akash missiles, so which is very important from the perspective of science and technology. So that's all about today's current affairs. Thank you.